அனைவருக்கும் வணக்கம். நான் பேச்சு பயிற்சி நிபுணர் சிவரஞ்சனி. நம்ம தொடர்ந்து குழந்தையோட மொழி வளர்ச்சி எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதில் மெயினாக எது குழந்தையோட டெவலப்மெண்ட் எஃபெக்ட் பண்ணுது, எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசண்டாக நான் ஃபேஸ் பண்ணுற நிறைய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுற கம்ப்ளைண்ட் என்னென்னா, குழந்தை பேசலை. ஏன் பேசலை? நாங்கள் அப்போலேருந்தே ஒரு 10 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே ஃபோன் காட்ட ஆரம்பிச்சிடும். சாப்பிடல, அதனால் ஃபோன் கொடுத்தோம். ஸோ அவன் உட்கார மாட்டேங்கிறான், ஃபோன் கொடுத்தோம். எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி, அதனால் ஃபோன் கொடுத்தோம். இல்லை டிவி தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நான் கேட்டு தான், அதாவது கிளினிக்கெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆனது தான் நான் பார்த்துருக்கேன். கண் கூட நேரில் பார்த்ததில்லை. ஆனால் என் வீட்டில் இது அப்ளை ஆகிறத நான் பார்த்தேன். அவன் என்ன பண்ணான், நல்லா தான் டெவலப் ஆகிட்டு இருந்தான். ஸோ ஒரு 10 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிவி போடுவோம், நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஏன்னா சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறதுனால ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஏன்னா அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறது, க்ளீனிங், அது இதுன்னு நிறையா ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் நேரம் கொடுப்போம், பாட்டு தானே போடுறோம், பாட்டு போடுறதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour தான், மோர் தென் அதெல்லாம் கிடையாது, 1/2 hour தான். பட் ஃபோன் சுத்தமாக நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, எனக்கும் கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருந்துச்சு. சரி, நம்ம இந்த டயத்தில் வேலையை முடிச்சுக்கோம் அப்படின்ட்டு வேலையெல்லாம் அந்த டயத்தில் முடிப்பேன். பட் இது எனக்கு ஒரு 2 weeksலேயே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. பிஃபோர் தட், அந்த ஸ்க்ரீன் டைம் நான் அவ்வளோ கொடுக்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், இப்போது யாராவது வராங்க, இல்லை அவங்க அப்பா வராங்க அப்படின்னாக்கா கீ எடுத்து குடிக்க சொல்லிவிட்டு அவனே தவழ்ந்து போவான். பட் இந்த டிவி ஸ்க்ரீன் டைம் நான் ஆட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவன் அதை செய்யவே மாட்டான். ஈவன் ஹஸ்பண்ட் வந்தாலுமே அதை அவன் லிசன் பண்ணவே மாட்டான். அவன் பாட்டு டிவிலேயே அவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பான். நிறைய அவனோட விளையாட்டுகள், அவன் வானிலை எடுத்து வதக்குறதோ, இல்லை வெங்காயத்தை எடுத்து உருட்டுறதோ, இல்லை ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறது, எதுவுமே இல்லை, நத்திங். ஸோ அவன் எதுவுமே செய்யலை. ஸோ அதனால் எனக்கு சரி, நம்ம தப்பான வழியில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இனிஷியலாகவே ஸ்டாப் பண்ணணும், நம்ம ஒர்க்கை நம்ம பரவாயில்ல மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு நான் அதை 0 ஸ்க்ரீன் டைமாக மாற்றினேன். எங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, ஒரு 1.25 வயசுலேருந்து டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ சரி, இது சரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போடணுன்ற எண்ணம் வரும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த டிவி சரி பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். டில் நவ் டிவி சரி பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஃபோனுமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னாக்க தான் அட்டென்ட் பண்ணுவோம். எங்கேயாவது ஹைட்டில் இருக்கும். ஸோ ஃபோனை எங்கே இருக்குன்னு தேடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய நல்லபடியாக டெவலப் பண்ணணுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது வேண்டவே வேண்டாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அது ஃபோன் அத்தியாவசியம் தான் இல்லைங்கள, பட் தேவைக்கு மட்டும் பேசுங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன், ஜஸ்ட் இங்கே குழந்தை கூட பேச மாட்டாங்க. தெரப்பி செஷன் குழந்தை கூட இல்லாமல் ஃபோன் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. பக்கத்தில் ஒரு குழந்தை பேச ஆள் இல்லாமல் இருக்குது அப்படின்றத யோசிங்க. குழந்தைங்க கூட நிறைய பேசுங்க. நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே குழந்தைங்க லிசன் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறத செயல்படுத்தினா பேசுகிறதுக்கு ஆள் வேணும். ஸோ அதுக்காக தயவுசெய்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுலையே உங்களுக்கு நிறைய குழந்தைங்க கிட்ட சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தைகிட்ட மட்டும் பேசணும்னு நினைக்காதீங்க, பக்கத்தில் இருக்க குழந்தையும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்கன்றத கொஞ்சம் யோசித்து எல்லா குழந்தையோட அன்போடு இருங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.